உடலுக்கு தேவையான எலிப்பீட்டுச் சேர்வையான கொலஸ்டிரோல் நீரிற் கரையாமை காரணமாக விசேட புரதங்களுடன் இணைந்து எலிப்போ புரதமாக குருதியூடாக கொண்டு செல்லப்படுகிறது. குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய எலிப்போ புரதம் மற்றும் கூடிய அடர்த்தியுடைய எலிப்போ புரதம் என இரண்டு வகையான புரத கூட்டங்கள் காணப்படுகின்றன. இவற்றுள் குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய எலிப்போ புரதத்தின் அளவு அதிகரிக்கும் போது நாடிகளின் சுவர்களில் கொலஸ்டிரோல் படிவடைதல் ஏற்படுகிறது. இப்படிவுகள் ஆத்தரோமா என அழைக்கப்படுகின்றன. இதன் காரணமாக நாடிகளின் உள்ளீடு ஒடுங்கி குருதி பாய்ச்சலுக்கு தடையாக அமைகின்றது. இந்நிலைமை ஆத்தரோக்ளோரோசியா என அழைக்கப்படுகின்றது. இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடிகளின் சுவர்களில் கொலஸ்டிரோல் படிவதனால் முடியுறு நாடிகள் அடைபட்டு குருதி வழங்கல் தடையுறுகின்றது. இதனால் இதய தசைகளின் ஒரு பகுதி செயலிழந்து மாரடைப்பு அல்லது நெஞ்சுவலி ஏற்படுகின்றது. இந்நிலைமை மேலும் வலுவடைந்து முடியுறு நாடிகளில் அல்லது அவற்றின் சுவர்களில் குருதி திரட்சி அடைபட்டு இதய நோய்கள் ஏற்பட்டு ஈற்றில் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய எலிப்போ புரதம் மற்றும் கொலஸ்டிரோல் அதிகரிப்பதற்கு காரணமாக நிரம்பிய கொழுப்பமிலம் அதிகளவு காணப்படும் உணவுகளான மாட்டிறைச்சி, பண்டி இறைச்சி, ஆட்டிறைச்சி, முழு ஆடை பால்மா, முட்டையின் மஞ்சட்கரு, ஈரல் போன்றவற்றை அடிக்கடி உணவுடன் சேர்த்து கொள்ளல் என்பவற்றை குறிப்பிட முடியும். உணவு பயன்பாட்டை கட்டுப்படுத்தல் மற்றும் முறையான விதத்தில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளல் என்பவற்றின் மூலம் இந்நோய் நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும். கொலஸ்டிரோல் படிவதன் காரணமாக நாடிகளின் விட்டம் குறைவடைவதுடன் உடலங்களை நோக்கி கொண்டு செல்லப்படும் குருதியின் அளவு குறைவடையும். இதனால் இதயம் அதிக அமுக்கத்தை பிரயோகித்து குருதியை பம்ப வேண்டியுள்ளது. இதன்போது நாடிகளின் சுவர்கள் மீது அதிக அமுக்கம் பிரயோகிக்கப்படுகிறது. இந்நிலைமை உயர்குருதி அழுத்தம் என அழைக்கப்படுகின்றது. இவை தவிர வயது முதிர்ச்சியுடன் நாடிச்சுவர்களின் மீள்தன்மை குறைவடைதல் உயர்குருதி அமுக்கம் ஏற்பட மற்றுமொரு காரணமாகும். உயர் குருதி அமுக்கம் ஏற்பட காரணம் குருதியில் கொலஸ்டிரோல் அளவு அதிகரித்தலாகும். கொலஸ்டிரோல் மட்டம் அதிகரிப்பதற்கு காரணம் நிரம்பிய கொழுப்பமிலம் அதிகளவு கொண்ட உணவுகளை அடிக்கடி உட்கொள்ளலாகும். இவ்வாறான உணவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமும் புகைத்தல் மற்றும் மதுபான பாவனையை தவிர்த்தல் மூலமும் மனவழுத்தத்தை குறைத்தல் மற்றும் அதிக உடற்பருமனை குறைத்துக் கொள்ளல் என்பவற்றின் மூலம் இந்நிலைமையை கட்டுப்படுத்தலாம். போசனை குறைபாடு, உடலிலிருந்து அதிகளவில் குருதி வெளியேறல் போன்ற காரணங்களால் உடலில் உள்ள குருதியின் அளவு குறைவடையலாம். இதன்போது உடலின் குருதி அமுக்கம் குறைவடைதல், தாழ் குருதி அழுத்தம் என்பன ஏற்படுகின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வேறொருவரின் குருதியை ஏற்றுதல், சேலைன் போன்ற பாய்மங்களை வழங்குதல் போன்றவற்றின் மூலம் குருதி அமுக்கத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியும். குருதி கலங்களில் குருதி ஒருங்கொட்டல் அடைந்து அடைபடுவதால் குருதி கலங்கள் அடைபட்டு குறித்த அங்கங்களுக்கான குருதி விநியோகம் தடைபடல் த்ரோம்போசிஸ் என அழைக்கப்படும். மூளைக்கு குருதியை கொண்டு செல்லும் கலனில் த்ரோம்போசிஸ் காரணமாக மூளையின் ஒரு பகுதிக்கு குருதி வழங்கல் தடைப்படும் பட்சத்தில் நரம்பு கலங்கள் இறப்பதனால் அப்பகுதியால் கடத்தப்படும் செயற்பாடுகள் நலிவடைகின்றது. பொதுவாக பக்கவாதம் அல்லது பக்கச்சோர்வு என அழைக்கப்படுவது இந்நோய் நிலைமையே ஆகும். இதயத்திற்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடியில் அல்லது புன்னாடியில் த்ரோம்போசிஸ் ஏற்படுவதால் இதய தசைகள் நலிவடைந்து இதயம் செயலிழக்கும் வாய்ப்பு உண்டு. இந்நிலைமை முடியுறு த்ரோம்போசிஸ் என அழைக்கப்படும். சிறந்த உணவு பழக்க வழக்கங்களை பேணல், புகைப்பிடித்தலையும் மதுபாவனையையும் தவிர்த்தல், உப்பு பயன்பாட்டை குறைத்தல், தினமும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடல், ஆரோக்கியமான மனநிலையை பேணல் என்பவற்றின் மூலம் த்ரோம்போசிஸ் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம்.